அந்த ஒரு சொல் அந்த ஒரு மனம் வருதா, வந்தா மூமின். அந்த எண்ணம் வரும், வந்தா மூமின். இல்லன்னா எங்க கிட்ட ஈமான் அப்படிங்கிற ஒரு பெயரளவு இருக்கே தவிர ஈமான்தாரியாக இல்லைன்னு நாங்க விளங்கிக்கிறோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு விளங்கக்கூடிய தன்மை தந்தாலே ஒரு பெரிய விஷயம். அதே மாதிரி குல்து ஐயுல் ஈமானி அஃதல். சரி, முத ஈமான பத்தி கேட்ட நாயகமே யாரு கேட்டா? அமர் இப்னுல் அபஸா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டான். முத ஈமான பத்தி கேட்டா சப்ரு சமாஹா, பொறுமை செய்தல், கொடை கொடுத்தல்னு சொன்னீங்க. சிறந்த ஈமான் எது நாயகமே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, குலுகுல் ஹுஸ்ன், நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த குணம் நம்ம கிட்ட இருக்கான்னு நாம சோதிச்சு பார்க்கணும். இது ஈமானிய பரீட்சை நம்ம நமக்குள்ள வைக்கிறதுக்காண்டி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்குள்ள அதை வைக்கணும். நமக்குள்ள என்ன செய்யணும்? ஈமானிய பரீட்சை வைக்கணும். நல்ல குணங்கள் நம்ம கிட்ட இருக்குதா? பெரியவர்களுக்கு கண்ணியம் கொடுக்கிற குணம், சின்னவர்களின் மீது இரக்கம் காட்டுற குணம், வறியவர்களுக்கு கொடுக்கிற குணம், இப்படி பல குணங்கள், நல்ல குணங்கள் ஏராளம் இருக்கு. ஹுஸ்னுல் குலுக்கே ஏராளம் இருக்கு. அப்படிப்பட்ட குணங்கள் நம்ம கிட்ட இருக்குதா? இருந்துச்சுன்னு சொன்னா சிறந்த ஈமான்தாரியுடைய பட்டியல்ல கொஞ்சத்துல நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அடையாளம். அப்படிப்பட்ட ஒரு நிலை என்ன செய்யணும்? நமக்கு உள்ள ஈமானிய பயிற்சி வைக்கணும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அக்மலுல் ஈமானுக்கே ஒரு இலக்கணத்தை கற்றுக் கொடுக்கிற பொழுது சொன்னாங்க, லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். பரிபூர்ணமான ஈமான்தாரியுடைய அந்த இலக்கணத்தை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அந்த மஹப்பத், நேசம் யாருடைய உள்ளத்தில் அவர்களை விட, அவர்கள் பெற்றோர்களை விட, அவர்கள் ஈண்டெடுத்த பிச்சலங்களை விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய நேசம் யாரோட உள்ளத்துல இருக்கோ அவன் அக்மலுல் ஈமான்ல கட்டுப்பட்ட ஆளுன்னு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த மஹப்பத் நம்ம கிட்ட இருக்கா? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். ஏன்னு சொன்னா ஈடேற்றமே அங்கிருந்துதான் கிடைக்குது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிக்கிற பொழுதுதான் நமக்கு ஈடேற்றமே கிடைக்குது. இல்லைன்னு சொன்னா ஒண்ணும் கிடைக்கிறது. இந்த உலகத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பெயரளவுல இன்னைக்கு பாக்குறோம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பத்தி எது எதெல்லாமோ பேசுறான், எல்லாம் சொல்லத்தான் செய்யறான். ஆனா மஹப்பத்துடைய ஆட்களுக்கு எங்க அது பிரயோஜனத்தை கொடுக்கும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்கள கபூர்ல காண்ற சமயத்துல தான் இதோடைய நிலை தெரியும். ஏன்னா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொல்றாங்க, இன்னல் அப்த இதா உதிஅ ஃபீ கப்ரி, கபூர்ல கொண்டு வச்சிருவாங்க தானே, எல்லாம் முடிஞ்சு வரும். என்ன செய்வாங்க? கபூர்ல கொண்டு வச்சிடறாங்க. அப்போ ஒரு அடியான கபூர்ல வச்ச பின்னால அவனை அடங்கின எல்லாரும் போயிடுவாங்க. அவனோட தோழர்கள் எல்லாரும், கூட்டாளி எல்லாரும் என்ன செய்வாங்க? அடங்கிட்டு போயிடுவாங்க. இப்ப இந்த இடத்துலதான் இன்னஹு லயஸ்மஉ கர்அனி ஆலிஹிம் எல்லாம் போகும்பொழுது அந்த மையத்து செல்லுபவர்களுடைய அந்த காலிலிருந்து வரக்கூடிய அந்த செருப்பினுடைய ஓசையை அந்த மையத்தை செவிமடுக்கு கேட்குது. உடனே இந்த சமயத்துல எல்லாம் போயிட்டாங்க. அதாவும் வழக்காணி, 2 மலக்குமாறு கபூர்ல வராங்க. வந்து 2 பேரும் ஃபயகுதானி, அந்த 2 பேரையும் சேர்ந்து இவங்களை உட்கார வைக்கிறாங்க. இந்த மையத்தை எழுப்பி உட்கார வைக்கிறாங்க. இதை நாங்க சிந்திச்சு பார்க்கணும். நாங்க கபூருக்கே போய் சிந்திச்சு பார்த்தா விளங்கும். எங்களை நாங்க ஒரு சமயம் சிந்திச்சு பாருங்க. எல்லாரும் வந்து வச்சுட்டு அந்த இருட்டான அந்த இடத்துக்குள்ள வச்சுட்டு போயிடுறாங்க. மண்ணுல தூக்கி போட்டு போயிட்டாங்க. இப்ப 2 மலக்குமார்கள் வராங்க. வந்து நம்மள உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு கேக்குறாங்க, ஃபயகூலானி, 2 பேரும் சொல்றாங்க, மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கேக்குறாங்க. கபூர்ல எல்லாமே ஈமான் சம்பந்தப்பட்ட கேள்வி, இஸ்லாம் சம்பந்தப்பட்ட கேள்வி அங்க கிடையாது. அங்க முஸ்லிம் இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட கேள்வியும் கிடையாது. இஸ்லாம்னா நாங்க என்ன சொன்னோம்? ஷஹாதா சொன்னியான்னு கேட்கறது இல்ல. அதே மாதிரி தொழுதியான்னு கேட்கறது இல்ல. நோம்பு பிடிச்சியான்னு கேட்கறது இல்ல. ஹஜ்ஜி செஞ்சியா, ஜக்காத்து கொடுத்தியான்னு கேட்கறது இல்ல. அது கபூர்ல கேட்க வேண்டிய கேள்வி இல்ல. கபூர்ல ஷார்ட்டா கேட்கிற கேள்விதான். அங்க கேட்கப்படுது, உன் ரப்பு யாரு, உன் நபி யாரு, உன் மார்க்கம் என்ன, இதெல்லாம் கேட்கப்படுது. எது நம்ம ஈமானிய தன்மையில அம்சமாக எடுத்துக்கொண்டோமோ அதுதான் அங்க கேட்கப்படுது. அப்ப அந்த ஈமானிய தன்மை நம்ம கிட்ட இருந்தாதான் கபூர்ல ஈடேற்றம் பெறையாது. இல்லைன்னு சொன்னா கபருடைய வாழ்க்கை நமக்கு இருண்டு போயிடும். ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, கியாமத்துடைய துவக்கம் கபூர் தான் சொல்லி காட்டுறாங்க. அந்த கபூர்ல ஒரு மனிதன் ஈடேற்றம் அடைஞ்சிட்டான்னு சொன்னா நாளைக்கு மறுமையில ஏற்படக்கூடிய அமளியிலிருந்து அவன் ஈடேற்றம் பெற்று விடுவான் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப அந்த கபூர்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி எல்லாம் ஈமானிய அம்சம் சம்பந்தப்பட்ட கேள்விதான்.
அதனாலதான் நம்ம கிட்ட ஈமான் இருக்கும் பொழுது ஈமானை நாம வரவழைக்கிறதுக்கு சரி, அந்த ஈமானை அதிகப்படுத்துறதுக்கு சரி, தினம்தோறும் நாம ஜியாரத்தை செய்யணும். கபருடைய நினைவு நம்ம கிட்ட ஏற்படுத்தும். அந்த கபருடைய நினைவை ஏற்படுத்தும் பொழுதுதான் நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கும் அப்படிங்கிறது இதுல இருந்து விளங்குது. அப்ப 2 பேரும் உட்கார வச்சுட்டு கேக்குறாங்க, மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கேக்குறாங்க. இப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அங்கே ஆஜராக்கப்படுகிறார்கள். அவங்களே ஆஜராறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அலுமத், அந்த கண்ணியம், அவர்களுடைய அந்த மகத்துவம், அவர்களுடைய தகுதி என்னங்கிறது நம்ம இதுல இருந்து விளங்கணும். இது சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா ஹதீஸ் இருக்கு, முத்தஃபக்குன் அலை, புகாரி சொல்லுது, முஸ்லிம் சொல்லுது, லைஃப்ங்கற வார்த்தைக்கே இடம் இல்லை. அப்ப அவ்வளவு சஹீஹான ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ற காலத்துல தான் இது சொல்றாங்க. அவங்க பேசிட்டு இருக்கும் பொழுதே எத்தனை ஜனாசாக்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கும். இங்க இந்த பேசிட்டு இருக்கிறாங்க. இப்படி கபர்ல வச்ச பின்னாடி எல்லாரும் போயிடுவாங்க. அது செவிமடுக்குது. மற்றவங்களோட காலடி ஓசைய 2 மலக்கு வாராங்க, உட்கார வைக்கிறாங்க. மா குந்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இவர்களை பற்றி நீ என்ன சொல்றான்னு கேட்கக்கூடிய இந்த சொல்லை சொல்லிக்கிற பொழுது உலகத்துல எத்தனை பாகத்துல எத்தனை ஜனாசாக்கள் உள்ள வைக்கப்பட்டிருக்கும். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க இருந்துகிட்ட கபர்லயும் ஆஜராயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட அதுமத்து கண்ணி, அவங்களோட மகத்துவம், அவங்களோட மாண்பு என்னங்கிறது விளங்குமா இவங்களுக்கு? அப்படிப்பட்ட கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தி கேட்கும் பொழுது யாருனாலும் பொய் சொல்ல எது சொல்லுங்க பார்ப்போம். சாட்சிக்குரிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நாவு எழும்புமா? பாவமே செய்கிற ஒரு குற்றவாளி, பாவியாக நிற்பவன் அடுத்தவன் அவனே தான். அவனையே கொண்டு முன்னாடி நிறுத்தி இப்ப சொல்லுவோம், உண்மையை சொல்லுன்னு சொன்னா சொல்ல இயலாத இந்த நாவு அத்தனையும் கண்காணித்துட்டு இருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில எழும்புமா நாவு? மஹப்பத்தே இல்லாமல் இருந்த அந்த உள்ளத்தால் எழும்புமா? ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொல்ல வருமா? பாங்கு சொல்லப்படுகிற பொழுது ஒரு அதுக்கு மரியாதை கொடுக்காம பேசிட்டு இருக்கிற அந்த நாவுக்கு கலிமா சொல்லுகிற ஒரு தௌஃபீக் அல்லாஹ் கொடுக்க மாட்டேன்னு சொல்றான். மன் தகல்லம இன்தல் அதானி யதலஜலஜ லிசானுஹு இன்தல் மௌத். யாரு பாங்கு சொல்லுகிற பொழுது அந்த பாங்குடைய அதானுடைய அந்த சொல்லுக்கு பதில் சொல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதவு குறைச்சலா இருக்கிறானோ அவன்ட நாவு களிமா சொல்ற வேலையில தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் சொல்லி ஹதீஸ் இருக்க. ஒரு அதானை ஷரியத்தாக ஆக்கப்பட்ட ஒரு அதானை சொல்லுகிற பொழுதே மரியாதை குறைச்சலாக பேசிக்கிட்டு இருக்கிறவனோட நாவு தடுமாறுன்னு சொன்னா, ஷரியத்துக்கே ஷரியத்தாக இருக்கக்கூடிய கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமத்தை உச்சரிக்கும் பொழுது ஸலவாத்து சொல்லாத நாவு அங்க ஷஹாதா சொல்லுமா? ஷஹாதா சொல்லாத அந்த நாவு அந்த முன்னிலையில எந்திரிச்சு நின்று ஹாதா முஹம்மதுன் ரசூலுல்லாஹ்னு சொல்றதுக்கு அவனோட மனசு வருமா? நாக்கு தான் எழும்புமா? அதனால கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்லும் பொழுது என்ன ஒரு வேலைகள் இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மரியாதை கொடுத்து ஸலவாத்து சொன்னவன் ஈடேற்றம் பெற்றான், இல்லன்னா இல்ல. இங்க கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர்ல கொண்டு வரப்படுது. பூவே உருவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகழுக்கே இடமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மகத்துவத்தின் மணி மகுடமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எல்லா அற்புதங்களுக்கும் ஒட்டுமொத்த உருவாக வழங்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நற்குணத்தின் முழு வடிவான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க காட்சி அளிக்கிறாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிற பாக்கியம் பெற்றவர்களே கொடுத்து வைத்தவர்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கட கபருக்கெல்லாம் வரணும்னு நாங்க ஆசைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் எங்கட கபருக்கு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துல அந்த பரிபூர்ண ஒளிவை அல்லாஹ் அவர்களோடு சேர்ந்து நாங்க காட்டுறோம். அதெல்லாம் பார்க்கிற தௌஃபீக தரணும். அவர்கள் வருகிற பொழுது சூஃபியாக்கள் சொல்லி காட்டுறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிலைப்படுத்தி அங்கே கேட்கப்படுகிற கேள்வி எல்லாத்துக்கும் கேட்கப்படுது. யாருக்கு அந்த கேள்வி விட்டு தப்பவே இயலாது. சில ஆட்கள் கேள்வி கணக்கே இல்லாம சொர்க்கம் போவாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிலையில கேட்காம யாரும் சொர்க்கத்துக்கு போக இயலாது. அந்த கேள்வியை விட்டு யாரும் தப்பவே இயலாது. மன் ரப்புக்க என்ற கேள்வி, ஒமன் நபியுக்க என்ற கேள்வி, ஒமா தீனுக்க என்ற கேள்வி, ஒமா கிபுலத்துக்க என்ற கேள்வி, ஒமா இமாமுக்க, ஒமன் இஹ்வானுக், இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கப்படாம கூட கபூர்ல ஈடேற்றம் பெற இயலும். ஆனா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை முன்னிறுத்தி மா குன்த தகூலு ஃபீ ஹாதர் ரஜுலுன்னு அந்த கேள்வி கேட்காம எந்த ஒரு மையத்தும் எடுக்கப்படாது. அப்ப எல்லாத்துக்கும் அந்த கேள்வி உண்டு. அந்த கேள்வி கேட்கப்படுகிற சமயத்தில் ஏனைய கேள்வி கேட்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யறதே இந்த கேள்விதான். மற்ற கேள்விகள்லாம் கேட்கணுமா வேண்டாமாங்கிறத முடிவு செய்யறதே இந்த கேள்வின்னு சூஃபியாக்கள் சொல்லி காட்டி அற்புதமான ஒரு அழகான ஒன்றை சொல்றாங்க.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுதே கண்ணியத்தை கொடுக்கிற ஒரு மையத்துக்கு அடுத்த கேள்வியே கிடையாதுன்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த உலகத்துல யாரு அந்த கண்ணியத்தை கொடுத்தானோ அது என்ன ரசூலாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன அவ்வளவு மரியாதைன்னு கேட்கக்கூடிய அந்த ஜனாசா எப்படி கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியல ஒரு மரியாதையை கொடுக்க முனையும்? யோசிக்க வேணாமா? மாற்று கொள்கையுடைய சகோதரர்கள் இதுல சிந்திச்சு பார்க்கணும். இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான கண்ணியம் கொடுக்க சொல்றோம், உங்களுக்கு ஈடேற்றம் தர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான கண்ணியம் கொடுக்க சொல்றோம். இதனால என்ன வந்துருச்சு, என்ன குறை ஏற்பட போகுது? அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலைத்து கேட்கப்படக்கூடிய அந்த கேள்விக்கு ஃபஅம்மல் மூமின், மூமினாக இருந்தால் ஃபயகூலு, அந்த மூமின் சொல்லுவான் அஷ்ஹது அன்னஹு அப்துல்லாஹி வ ரசூலுஹு, இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியாரும் அல்லாஹ்வுடைய திரு தூதரும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூமின் சொல்லுவான். உடனே அந்த மலக்குமார் சொல்றாங்களாம், அந்த ரெண்டு மலக்குமார் சொல்றாங்களாம், உன்துர் இலா மக்அதிக மினன் நார், நரகத்தில் இருந்து உனக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருந்த அந்த இடத்தை நீ பாரு அப்படின்னு சொல்றாங்களாம். அப்போ எல்லா மனிதனுக்கும் சொர்க்கத்திலேயும் இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு, நரகத்திலேயும் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இப்ப நாம இருக்கிறோம், நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? ரெண்டு இடம் ரிசர்வேஷன்ல இருக்குது, ஒன்னு நரகத்துல, இன்னொன்னு சொர்க்கத்துல இருக்கு. இந்த அடியான் நீங்க எதை முடிவு பண்றீங்களோ செஞ்சுக்கங்கன்னு அல்லாஹ் கொடுத்துருக்கான். அதை முடிவு செய்யறதுக்கு தான் இந்த வாழ்க்கை. இப்ப கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இனம் கண்டவன், அவங்க தான் தூதர்னு ஒத்துக்கிட்டவன், அவங்க தான் அல்லாஹ்வுடைய அடியார், அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒத்துக்கிட்ட அந்த அடியான் இந்த பதில சொன்ன உடனே ரெண்டு மலக்கும் சொல்றாங்க, உன்துர் இலா மக்அதிக மினன் நார், நரகத்துல உனக்கா வேண்டி ஒதுக்கப்பட்ட இடம் இருக்கு, அதை நீ பாரு அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே சொல்றாங்க கத அபுதலக அல்லாஹு பிஹி மக்அதம் மினல் ஜன்னah, நீங்க இந்த பதில் சொன்னீங்களா இல்ல? இன்னொரு ஹதீஸ்ல தெளிவாவே வருது, இன்னொரு ஹதீஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு, எல்லாம் நீங்க இந்த பதில சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். ரெண்டு மலக்கு சொல்றாங்களாம், எப்படி இந்த பதில நீங்க அப்படிதான் இதுதான் சொல்வீங்கன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அல்லாஹ் சும்மா ஃபார்மாலிட்டி தான் கேட்க வச்சிருக்கிறான், அது நமக்கா வேண்டிதான். இவன் நாளைக்கு மாறிடுவானே, நான் செஞ்சேன்னு என்ன ப்ரூஃப் இருக்குன்றவானே, நமக்கா வேண்டிதான் கேள்வி கணக்கு எல்லாம். அல்லாவுக்கு எது நீங்க கேள்வி கணக்கு தேவை? அல்லாஹ் கேட்கணும்னு என்ன வந்து போச்சு? அவனுக்கு கேட்டாலும் தெரியுமா, கேட்கலன்னா தெரியாதா? மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவு கேளுங்கிறான். அந்த மலக்குமார் சொல்றாங்க, நீங்க எல்லாம் இப்படி பதில சொல்வீங்கன்னு எனக்கு தெரியும். அல்லாஹ் தஆலா நீங்க இந்த பதில சொன்னதுனால நரகத்துல உங்களோட இடம் இதான், இதுதான் ஏற்கனவே முடிவு இருந்தது. நீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இனம் கண்டதால் உங்களுக்கு நரகத்தில் உள்ள இடத்தையும் சேர்த்து சொர்க்கத்துல அல்லாஹ் மாற்றி வச்சிருக்கிறான். அந்த சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய இடம் தான் இப்ப நீங்க குடி போகக்கூடிய இடம். சந்தோஷமா இருங்க, நம் கனவுமத்தில் அரூஸ், புதிய மாப்பிள்ளை மாறி தூங்குங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க. அதை பாவியாக இருந்தா அப்படியே மாறி போயிடும். பாருங்க, உங்களோட இடம் இதுதான், சொர்க்கத்துல ஒதுக்கி வச்சிருந்த இடம். நீங்க இப்படி பதில் சொன்னதுனால உங்களுக்கு இடம் நரகத்துல ஆகி போச்சுன்னு சொல்றோம். இப்படி நிறைய இருக்கு ஈமானிய தன்மையுடைய விஷயங்கள். அதனால நம்ம ஈமானிய தன்மையை நமக்குள்ள என்ன செய்யணும்? பரீட்சை வைக்கணும், ஈமானிய பரீட்சை வைக்கணும். இந்த குணப்பாடுகள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குதா? அப்படி இருந்தா தான் நாம ஒரு உண்மை மூமினாக மாற முடியும். உண்மை மூமினாக இருந்தா தான் கபூர்ல நமக்கு ஈடேற்றம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஈமானிய தன்மைகளை நாம் கேட்பது மாத்திரமல்ல, அவைகளை நாம் நமக்குள்ளே பரிசோதித்து பார்த்து நம்மை ஒரு ஈமான்தாரியாக மாற்றுவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டதுதான் இந்த தூய்மையான நோன்பு. இந்த ரமலானுடைய பரக்கத்தால் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் ஈமானிய தன்மையில் பரிபூரணத்தை ஏற்படுத்தி கொடுத்து நம்மை உண்மையான ஈமான்தாரியாக ஆக்கி அந்த ஈமானிய வளர்ச்சியின் மேம்பாடான லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த மந்திர கிளை வரை நம்மை அடைய செய்து தக்குவாவுடைய இறை அந்த உச்சிக்கே சென்று தக்குவாவை பரிசாக பெறுகிற நம் மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.